இதை தவிர இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் சம்மரில் யாருக்கெல்லாம் ரேஷஸ் இருக்கும் அவங்க அந்த தண்ணியில் குளிச்சா இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வரும். அந்த இச்சிங்லாம் குறைஞ்சிடும், ரெட்னஸ் போயிடும். அதுக்கும் மீறி பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஹெல்த். ஸோ நிறைய பேர் இதை நல்லா அந்த தண்ணியை ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த பூவை போட்டு கொதிக்க விட்டுட்டு அதை ஆற்றிட்டு அந்த வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிப்பாங்க. இது இந்த எக்ஸ்டர்னல் ட்ரை ஸ்கின் இதெல்லாம் அது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் ஆவாரம் பூ மாத்திரம் இல்லை, ஆவாரம் பூ இருக்கிற அந்த செடியோட இலையிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த இலையில ஃபைட்டோ கெமிக்கல், ஃப்ளேவனாய்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது கூட நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இலையை கூட கொதிக்க வச்சு யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஆவாரம் செடியில் இருக்கிற பட்டை கூட ரொம்ப யூஸ்ஃபுல். இது கூட ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணோம்னா ரேஷஸ் இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இந்த ஆவாரம் பூ, அதில் இருக்கிற இலை, அதில் இருக்கிற அந்த பட்டை எல்லாமே ஹெல்ப் ஆகுது அண்ட் பல விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகுது.